பார்த்தீங்கன்னா அடுத்ததாக வந்திருக்க பிளேஸ் பார்த்தீங்கன்னா ரெட் ஃபோர்ட். ஸோ இன்றைக்கி நம்ம ரெட் ஃபோர்ட் பற்றி நம்ம கொஞ்சம் வந்து பேச போகிறோம். ப்ளஸ் இதோடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, அப்படியே இந்த பிளேஸில் எப்படி இருக்குது, என்ட்ரி ஃபீஸ் என்ன எல்லாமே பார்க்க போகிறோம். ஸோ வாட்ச். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னுடைய கூட சேர்ந்து ஒரு 4 பேர் இன்றைக்கி வரவே இல்லை. ஸோ இன்றைக்கி நான் மட்டும் தனியாக வந்திருக்கேன். தனியாக இந்த இடத்துலாம் ஃபுல்லாக பார்த்தேன். ஓகே, இது யார் கட்டினாங்கன்னு அவங்களுக்கு நிறைய பேருக்கு சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ தாஜ்மஹாலை யார் கட்டினாங்க, ஷாஜகான். ஸோ அவரே தான் இங்கே வந்து கட்டினார், கட்டினார். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரெட் ஃபோர்ட் மட்டும் கட்டுறதுக்கு ஒரு 10 இயர்ஸ் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. ஃபேக்ட், அன்னோன் ஃபேக்ட். ப்ளஸ் மழை வந்து மழை அப்புறம் ஸோ ரைட் கொஞ்சம் கம்மியாகிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரெட் ஃபோர்ட்க்கு வந்து ஒரு 2 கேட் இருக்குது. மெயினாக நிறைய கேட் இருக்குது, ஒரு டேரக்ஷனில் ஒரு கேட் இருக்குது. காஷ்மீரி கேட், டெல்லி கேட், லஹோர் கேட். ஸோ லஹோர் கேட் வந்து நார்மலாக பப்ளிக்லாம் விசிட் பண்ணுறதுக்காக இந்த கேட் நார்மல் இந்த கேட். அந்த டெல்லி கேட் வந்து நார்மலாக ஆஃபீஸர்ஸ், கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்லாம் வந்து என்ட்ரி பண்ணால் அவங்களுக்கு வந்து என்ட்ரன்ஸ் கொடுப்பாங்க. அண்ட் ஷாஜகான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கேப் முன்னாடி வந்து ஆக்ராவில் இருந்தது. அவங்க ஒரு ஃபோர்ட் வந்து கட்டியிருப்பாங்க ஆக்ராவில் இருந்தது. அவங்க கேபிட்டல் அங்கேருந்து டெல்லிக்கு மாற்றினாங்க. ஸோ அப்போ தான் வந்து இதை வந்து ரெட் ஃபோர்ட் அப்போ தான் கட்டணும். அங்கேருந்து மாற்றிங்க வரும்போது தான் இது ஃபுல்லாக வந்து அழகாக இருந்த ஒரு 10 வருஷம் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. இதை வந்து ஃபுல்லாக பில்டு பண்ணால் அதுக்கு முன்னாடி இந்த ஸ்டோன்ஸ்லாம் பார்த்தா அவங்களுக்கு தெரியும், ஃபுல்லாக ரெட் கலரில் ஸ்டோன் இருக்குல்ல, ரெட் ரோஸ் ஃபுல்லாக கட்டின மாதிரி உங்களுக்கு இருக்குது. பட் இன்னொரு அன்னோன் ஃபேக்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து முன்னாடி வந்து ஒயிட் கலரில் இருந்துச்சு. ஆஃப்டர் பிரிட்டிஷ்க்கு அப்புறம் கொஞ்சம் இது கலர்லாம் கொஞ்சம் ஃபேடாக இதுக்கு மேலே வந்து ரெட் கலர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு ஒன்றும் தெரியல, பட் ஒரு அன்னோன் ஃபேக்டாக இருந்துகிட்ருக்கு அந்த. ஸோ நான் இப்போ உள்ளார விசிட் பண்ணி உள்ளார எப்படி இருக்குது, அது என்னென்ன உள்ளார வந்து டெஸ்ட் பண்ணி கட்டிருக்காங்க, அந்த டிசைன் ஸ்ட்ரக்சர்ஸ், ஷாஜகானுடைய அந்த இதை பார்க்கும்போதே அவர் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்தார், எந்த அளவுக்கு வந்து அவருடைய அந்த இதைகளே தெரியும். நம்ம பார்க்கும்போதே ஒரு ஃபீல், ஒரு நல்ல வைப் கொடுக்கும். அதே பார்க்கணும். என்ட்ரன்ஸ் போகலாம். ப்ளீஸ் இல்லை என்ட்ரி ஃபீஸ் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் வந்து ஒரு 35 ருபீஸ் நினைக்கிறேன் ஒரு அடல்ட் இருக்கும். ஸோ என்ட்ரி ஃபீஸ்லாம் இருக்குது. அந்த ஓகே உள்ளே பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இங்கே வந்து அடல்ட் நம்ம வந்து ஃபுல் டிக்கெட் எடுக்கணும் என்ட்ரி பண்ணுறதுக்கு. ஸோ என்ட்ரி பண்ணி வந்து டிக்கெட் எடுக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு ஸ்கேன் பண்ணுற எங்கள் ஆப்ஷனும் இருக்குது. கீழே வந்து நம்மளுக்கு இந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவங்க எதனா திங்ஸ் கொண்டு வரீங்க, தூரமாக இருந்து வரீங்க அப்படின்னா நீங்கள் வந்து திங்ஸ்லாம் வந்து அங்கே ப்ளேஸ் பண்ணிடலாம். அங்கே டோக்கன் கொடுப்பாங்க. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து இங்கே ஸ்கேன் பண்ணுற இடம் உங்களுக்கு தெரியும், நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இங்கே எல்லாம் இருக்காங்கல்ல, இங்கே நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே ஸ்கேன் பண்ணுறாங்க. ஸ்கேன் பண்ணி நீங்கள் டிக்கெட் இங்கே ஆன்லைன் மூலியமாக நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ ஈஸியாக நீங்கள் சீக்கிரம் உள்ளே போயிடலாம். என்ட்ரி பண்ணியாச்சு. ஸோ பேட்ச் சப்மிட் பண்ணுறதுக்கு கீழே நான் உங்களுக்கு கவுண்டர் நிறைய காமிச்சிருக்கேன். சப்மிட் பண்ணிவிட்டு 2 ருபீஸ் நினைக்கிறேன் ஒரு பேட்ச்சு. அப்படி அவங்களுடைய டிக்கெட் எடுத்து நீங்கள் என்ட்ரி பண்ணிங்கன்னா என்ட்ரன்ஸ் கூட என்ட்ரி ஆகிட்டு என்ட்ரி பண்ணிட்டு அவங்க வந்து லஹோரி கேட் வந்து அவங்க சரிங்களா. லஹோரி கேட் நம்ம நிறைய சொல்லியிருக்கேன். ஸோ இந்த கேட்டு வழியாக இப்போ என்ட்ரி கொடுக்குறாங்க. நார்மல் நம்மள மாதிரி வேர்ல்ட் பிரஸ்ட்டு கூட எல்லாத்துக்குமே பார்க்கணும். இதுதான் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் லஹோரி கேட்லேருந்துமே நிறைய கலராக இருக்குது. நிறைய ஷாப்பிங் பண்ணுறாங்க. வந்து ஒரு மினிமல் ப்ரைஸில் தான் இருக்கும். வாங்கக்கூடிய ப்ரைஸில் இருக்கும். அளவுக்கு ரிட்டர்ன் பண்ண முடியாது. ரிட்டர்ன் வாங்கிட்டிங்கன்னா ப்ரைஸ் நார்மலாக நிறைய ஒரு மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் ப்ரைஸ் நல்லா கிடைக்கும், கம்மியாகவே கிடைக்கும். இதெல்லாம் வந்து ஸ்பேசஸ் தான். கோவாவில் தான் இதெல்லாம் நிறையா இடத்துக்கு போகணும். பார்த்தீங்கன்னா
ஆக்சுவலாக இந்த ரெட் ஃபோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1638 வந்து இது 17th century இருக்குது. அண்ட் சத்தா சோக். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் லாகூர் கேட்டோடய நீங்கள் என்ட்ரி ஆகணும். உங்களுக்கு ஃபஸ்ட்டு என்ன நீங்கள் பார்ப்பீங்கன்னா லாகூர் கேட். இது வந்து ஒரு மார்க்கெட் மாதிரி உள்ள என்ட்ரன்ஸ் ஆகலாம். 2 பேருமே ஒரு நிறைய கடலாக இருக்கும். இந்த போர்ட்லேயே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லைக் அப்போ ஷாஜகான் இருக்க டைமில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து சில்க் அதை நம்ம டிசைன்ஸ் தான் காமிச்சிருக்கோம். பேக்ஸ் அந்த சில்க்கு கோல்டு சில்வர் அந்த மாதிரி எல்லாம் ஜுவல்லரிஸாக இருக்கட்டும். இங்கே தான் வந்து அதிகமாக கடை மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. சின்ன ஒரு மார்க்கெட் பேர் அதுதான் வந்து சட்டாச்சா. ஸோ அதனால் நான் உங்களுக்கு மாதிரி காமிச்சேன். எஸ். ஸோ நம்ம இப்படி தான் என்ட்ரி ஆகணும். ஸோ என்ட்ரி ஆகி கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு உட்காந்துருக்கேன். நான் இன்னும் உள்ளார போகணும். அந்த ஷாஜகான் வந்து ஓகே ஆக்ரா டு டெல்லி கேபிட்டல் மாற்றும் போது இந்த லைக் 1638 வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இங்கே வந்து பிளான் பண்ணி இங்கே 1648 கம்ப்ளீட் ஆச்சு. அட்லீஸ்ட் இட் டுக் 10 years டு கம்ப்ளீட். அண்ட் சில பேர் என்ன சொல்கிறாங்க, அது ஒயிட் மார்பிள்ஸால் ஒயிட் ஸ்டோனால் லைம் ஸ்டோன் வச்சு தான் வந்து அதை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து பிரிட்டிஷ்காரங்களாம் வந்து அந்த கல் வந்து ஃபேட் ஆனதுக்கப்புறம் கலர்லாம் வந்து மாற்றினாங்க. ரெட் கலரில் பெயிண்ட் அடித்து அதை மாற்றினாங்கன்னு சொல்கிறாங்க. அந்த இதுக்கு உள்ளே வந்து நிறையா ஆர்கிடெக்சரல் டிசைன்ஸ் நல்லாயிருக்கும். ஆனால் இது டிசைன்ஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய மிக்ஸ் ஆஃப் இஸ்லாமிக்கோட டிசைன்ஸ், பர்ஷியன் ஸ்டைல்ஸ் இருக்குது. அண்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டான விஷயம் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஒரே இடத்துல எப்படிலாம் வந்து எத்தனை விதமான ஸ்டோன்ஸ், அந்த கார்டனிங் ஸ்டைல்ஸ். இவர் வந்து 5th முகல் எம்பரர் ஆக்சுவலி ஷாஜகான் வந்து. இவர்கிட்ட நிறைய இடம் நீங்கள் எங்கே பண்ணாலுமே இந்த கார்டனிங்கில் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. நான் முன்னாடி வீடியோ சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. ஸோ இன்றைக்கி அதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ட்ரம் ஹவுஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நாளைக்கு 5 time மியூசிக் வந்து இங்கே வந்து ப்ளே பண்ணுவாங்க. ட்ரம் கிடச்சி அந்த நம்மளுடைய மூவிஸ்லாம் பார்ப்போங்க. நம்மளுடைய நாட்டிலலாம் அந்த ராஜா வந்தால் அந்த ராஜா பற்றிலாம் என்ட்ரன்ஸ் சொல்லுவாங்கள்ல, ராஜாஜி வரார் அந்த மாதிரிலாம். அது மாதிரி இங்கே மியூசிக் ஒரு நாளைக்கு 5 times வந்து இந்த இடத்துல ப்ளே பண்ணுவாங்க. அந்த மக்களுக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க ராஜா வராருன்னா. அப்போ இந்த மியூசிக் வாசிக்கும். அது ஒரு குறிப்பிட்ட டைமில் வந்து இந்த மாதிரி மியூசிக் வாசிப்பாங்க. அப்போ வந்து ராஜா வராரு அப்படின்னா மக்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ரெட் ஃபோர்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர் நம்ம ஷாஜகானுக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் கலர்ஸும் ஃபேட் ஆகி அதில் வந்து ரெட் கலர் அடிச்சிருக்காங்க. முக்கியமாக இந்த லாகூர் மேலே பார்த்தீங்கன்னா நிறையா லேயர்ஸ் ஆஃப் கலர் அடிச்சிருக்காங்க. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் தெரியும். ஃபஸ்ட்டு ஒயிட் கலர், கோல்டு நிறைய லேயர் ஆஃப் கலர். இப்போ ஒயிட்டு ரெட் எல்லாம் மாற்றி நிறைய கலர்ஸ் அரபிக் பர்ஷியன் ஸ்டைல்ஸ், டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் ஃபுல்லாக பார்க்க நீங்கள் நிறைய எவ்வளோ க்ரியேட்டிவ் இப்போ நம்ம க்ரியேட்டிவ் ஒர்க்ஸ் வந்து கொண்டு வந்திருக்கோம். ப்ளஸ் ஸ்கூல் எஜுகேஷன்லேயுமே பார்த்தீங்கன்னா இப்போ நியூ கோடிங் 2020 ஸ்கூல் ஓகே ஆஸ் ஏ டீச்சராக எனக்கு அந்த இது வந்துருச்சு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இப்போ தான் நம்ம வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம். க்ரியேட்டிவ் டான்ஸ் ஆகட்டும், ஆர்ட் அண்ட் ஃபார்ம்லாம் நம்ம இப்போ தான் இம்பார்ட்டன்ஸ் திருப்பி கொடுக்குறோம். நடக்கணும் கொடுக்கவே இல்லை. இந்த டிசைன்ஸ்லாம் நீங்கள் வந்து பார்க்கலாம். அப்போவே எவ்வளோ டிசைன்ஸாக ஷேப்ஸ். இது வந்து கலர் மட்டும் அப்படி கிடையாது. கலரிங் 2 இடத்துல ஷேப்ஸ். அது எவ்வளோ பேட்டர்ன் வந்து ரொம்ப சிமெட்ரிக்காக இருக்குது. சிமெட்ரிக்காக லைக் ஒரே பேட்டர்ன் தான் எப்படியுமே டிஃப்ரெண்ட் செய்யல. இந்த சிமெட்ரிக்காக பேட்டர்ன் அப்படியே பார்த்தீங்கன்னா ரெட் ஸ்டோன் ஸ்டாண்ட் ஸ்டோன்லாம் எடுத்துருக்காங்க. இதுலேயே வந்து செதுக்கியிருக்காங்க. இதில் நல்லா பாருங்கள், அந்த லீஃபோடைய ஒரு லைன், அது சின்ன சின்ன லைன்ஸ் இருக்குங்க. அதை கூட எவ்வளோ மைனியூட்டாக வந்து அவங்க ஃபுல்லாக கிரேவிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு விஷயம் பார்த்து செஞ்சுருக்காங்கன்னு சொல்லுவாங்க. அவ்வளோ அழகாக முடிச்சுட்டு இப்போ அடுத்த மூமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா திவானி ஐயான்னு சொல்லிட்டு டிஸ்கவரி பண்ணலாம். இது எப்படி ஒரு ப்ரோட்டீன்ஸ் என்ன
இப்போ நம்ம இந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து திவாலி ஆம். ஆக்சுவலி ஆம்னாலே இந்த பீப்புள்ஸ் வந்து குறிக்கிறது மாதிரி சொல்லுவாங்கல்ல. நம்ம பேசலாம். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து அதோட பேர் வந்து திவாலி ஆம்னு சொல்கிறாங்க. அந்த இது வந்து பப்ளிக் ஆடியன்ஸ் ஹால்னு சொல்லலாம். இதெல்லாம் பப்ளிக்லாம் வந்து அவங்களுக்கு இங்கே வந்தால் ஸ்டே பண்ணுவாங்க, உட்காந்துருக்காங்க. அந்த பெட்டிஷன் கொடுக்கணும். இப்போ நம்ம ஒரு கிளினிக் நம்ம எதனா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், இல்லைனா நம்ம எதனா வந்து பெட்டிஷன்ஸ் கொடுக்கணும், எதனா கேட்கணும், இல்லை வந்து ஒரு டிவி வந்து எதனா அறிவிக்கிறாங்கன்னா நம்ம சொல்லியிருந்தோம். இல்லை முன்னாடி அங்கே பார்த்தீங்கன்னா அந்த மியூசிக் அந்த ரூம் சொல்லிடுறோம், அதை நம்ம காமிச்சிட்டோம் இல்லைங்களா. ஸோ இது வந்து அந்த இப்போ கிங் வராது அப்படின்னா நம்ம மியூசிக் அங்கே போட்டு அந்த மியூசிக் மேலே 5 டைம் இந்த டே வந்து வாசிப்பாங்க. கிங் வருவார். அண்ட் அப்படியே இந்த ஹாலில் தான் வந்து டிஸ்கஷன் நடக்கும். இந்த மக்கள்லாம் வந்துட்டு இங்கே டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஏன்னா பெட்டிஷன்ஸ் எதனா அந்த அவங்களுடைய க்ரீவன்சஸ்னால் என்ன. அண்ட் இது வந்து ஒரு இந்த ஆர்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 9 ஆர்ட் மெயினாக உள்ளார மட்டும் அவங்க ஒயிட் மால்ஸ் டிசைன்ஸ் தனியாக கொடுத்துருக்காங்க. லைக் கிங் வந்து ஸ்டே பண்ணுறாங்க. இதான் ஒரு பப்ளிக் ஆடியன்ஸ் ஹால். ஓகேவா, அதெல்லாம் பார்த்துட்டு ஒரே போலவே இருக்கும். இந்த ஆங்கிள் இது பார்த்தாலும் உங்களுக்கு ஒரே போல இருக்கும். அண்ட் நீங்கள் இப்படி பார்த்தாலுமே உங்களுக்கு ஒரே மாதிரி டிசைன்ஸ் இருக்கும். லைக் 4 சைட்ஸுமே வந்து ஈக்குவலான அந்த டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த அப்படியே நீங்கள் இதுலேருந்து அப்படியே நேராக நீங்கள் ஸ்ட்ரைட்டாக பார்க்க முடியும் உங்களால். ஸோ உங்களுக்கு ஒரு சைட் வியூ கிடைக்கும். இப்போ வந்து நம்ம அதை நான் சொன்னேன்னா உங்களுக்கு வந்து அது இருந்தாலும் உங்களுக்கு ஒரு தெரியுதா. நம்ம இந்த சட்டை சாப் சொல்லுவோம் என்ட்ரன்ஸ் நம்ம இப்படி என்ட்ரன்ஸ் பண்ண முடியாது. நம்ம நம்ம அடுத்து நீங்கள் ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணலாமா. ஓகே, இப்போ நம்ம அடுத்ததாக பண்ணுற இடம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 3 இடம் பார்த்தோம். 3 பிளேஸ் உள்ளார பார்த்தோம். அது ஒரு ரங் மஹால் பார்த்தோம். அதை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். அது எதுக்காக நம்ம வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரங் மஹால் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இது ஒரு சீக்ரெட் ரூம் என்னன்னு தெரியல. நான் பார்த்துட்டு கற்றுட்டு சொல்லிட்டேன். இது உள்ள ஒன்றுமே இல்லை. காலை ரூம் தெரியுது, க்ளோஸாக இருக்குது. சந்தில் உங்களுக்கு தெரியலாம் தெரியல. ஸோ நான் அவங்களுக்கு இந்த ரூம் நான் அவங்களுக்கு காமிச்சிருக்கேன். உள்ளே போயிட்டு நான் அவங்களுக்கு ஸோ இதை நான் கேட்டேன். அவங்க இங்கே இருக்கிற கார்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உங்களுக்கு ஒரு பப்ளிக் ஆடியன்ஸ் ஒரு இதுக்கு நான் காமிச்சேன் இல்லைங்களா. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா பப்ளிக்கோடைய ப்ராப்ளம் யாருன்னா தப்பு பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து உள்ள இங்கே வந்து வச்சு அவங்க க்ளோஸ் பண்ணிடுவாங்களாம். அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் உங்களை வேறு எவ்வளோ ஷிஃப்ட் பண்ணி வச்சுக்கணும். ஒரு 1 ஜெயிலுமே சொல்லலாம். அது மாதிரி இது யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அந்த இது வந்து ரங் மஹால்னு சொல்கிறாங்க. உமன்ஸ்லாம் வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற ப்ளேஸ். மும்தாஜ் மஹால் அந்தாண்ட இருக்குது. இன்னொன்று வந்து காஸ் மஹால், அதாவது ராஜா வந்து அதுக்கு வந்து ரெஸ்ட் எடுக்கிறது பெட்ரூம் மாதிரி அந்தாண்ட. ஸோ இதான் வந்து ரங்கில் வந்து கலர்ஸ் இல்லையா. ஸோ இது வந்து ஒன் கைண்ட் ஆஃப் கலர்ஸ் மஹால் மாதிரி சொல்கிறாங்க. இதில் வந்து நிறையா டிசைன்ஸ் நிறையா கலர் யூஸ் பண்ணி கொடுப்பாங்க. அந்த ஃப்ளவர்ஸ்லாம் இருக்குல்ல, அப்போல்லாம் வந்து தஞ்சாவூரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பெயிண்டிங்ஸ் நிறைய பூக்களால் லீஃப் வச்சு கலர் பண்ணியிருப்பாங்க பெயிண்டிங்ஸ். அதே போல் எங்கேயும் நிறைய அந்த சாண்டல் ஃப்ளவர்ஸ் சாண்டல் வச்சு கொஞ்சம் டிசைன் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்டோன்ஸ், இந்த ஒயிட் நம்ம அந்த மிரர் ஸ்டோன்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வச்சு இந்த டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. அந்த நீங்கள் வந்து கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வாட்டர் ஃப்ளோ அங்கேருந்து தெரியும். எப்படி வந்து ஸோ அங்கே ஒரு ஒரு சின்ன ஒரு இது தெரியுதுங்களா உங்களுக்கு. அங்கேருந்து வாட்டர் ஃப்ளோ ஆகும். அங்கேருந்து வாட்டர் ஃப்ளோஸ் வந்துச்சுன்னா அது ஃபுல்லாக உங்களுக்கு வந்து அங்கே இது வந்து இது ஒரு லைன் ஃபுல்லாக கனெக்ட் ஆகிருக்கு அங்கே வரைக்கும். இந்த ஃபஸ்ட்டு அங்கேருந்து வாட்டர் வரும். அது ஃபுல்லாக வந்து அங்கே பாருங்கள் சென்டர் ஆஃப் இது தெரியும். அது ஃபுல்லாக தண்ணி ரொம்பிடுச்சு அப்படின்னா இந்த இடம் அது ஃபுல்லாக இருக்கும். அது தண்ணி ஃபுல்லாக ரொம்பிடுச்சு அப்படின்னா ஃபுல்லாக ரோடோஸ் மாதிரி இருக்குல்ல, அங்கே தண்ணி ஃபில் ஆகும். அங்கே ஃபில் ஆகிடுறப்போ அப்படியே இது ஃபுல்லாகி இங்கே ஒரு கேப் இருக்குது. கேப் இருக்குது.
இந்த ஒரு இது வந்து அங்க வந்து இந்த கல் அடிச்சு இது ஃபுல்லாக இது அழகான ஒரு கிரியேட் ஆகும் டிசைன். இங்கே ஃபுல்லாக ஃபில் ஆகும். இங்கே ஃபில் ஆகி அங்கே ஒரு ஹோல் தெரியுது. இங்கே தான் ஒரு ஹோல். இந்த ஹோல் வழியா அந்த சைடு தண்ணி ஃபுல்லாகவே அங்கே ஒரு கனெக்டிவிட்டி வந்து ஓடிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. வாட்டரோடைய அந்த டிசைன்ஸ் எப்படி கட்டியிருக்காங்க பாருங்க. எவ்வளோ டிசைன்ஸ் வந்து அவங்க யூஸ் பண்ணி எந்த அளவுக்கு அவங்க கிரியேட்டிவிட்டி ரூம்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். கிட்ட ரூம்ஸ் இருக்கு. ஆக்சுவலி நீங்க ஃபோக்கஸ் பண்ணிடுவாங்க. உள்ள போங்க. எவ்வளோ தான் தெரியும். கீழே தெரியுது இல்லைன்னு தெரியல. பட் ஆனால் இது உள்ள வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரூம் தெரியுது. அப்போ ஐ திங்க் இது கீழே ஃபுல்லாக நிறைய ரூம்ஸ் இருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அது வந்து கீழே ஃபுல்லாகவே ரூம்ஸ் இருக்கு. அது வந்து ஆனால் பொருள் இருக்கிறதுனா ஏன்னா வந்து எதனா பீப்புளையும் வந்து அரெஸ்ட் பண்ணி வைக்கிற மாதிரி கூட அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அது எவ்வளோ அந்த அளவுக்கு ஃபைன் ஒரு நல்ல விஷயமும் சொல்லலாம். டிசைன்ஸ்லாம் ஆனால் எல்லாமே வந்து ஃபேட் ஆகிடுச்சு. டிசைன்ஸ் நிறைய ஃபேட் ஆகிடுச்சு. ப்ளஸ் இங்கே நிறையா ஒர்க்ஸ்லாம் பண்ணுவாங்க. அடுத்து வந்து மும்தாஜ் வந்து மஹால்னு சொல்லிட்டு ஒன்று அண்ணாண்ட வந்து கட்டியிருக்காங்க. ராணி வந்து அங்கே ரெஸ்ட் எடுப்பாங்க. ராணி அதுதான் அண்ணாண்ட முன்னாடி